மிக குறுகிய காலத்திலே இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி துறை என்பது மிகப்பெரிய இமாலய வளர்ச்சியை கண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே, குறிப்பாக இருசக்கர வாகன உற்பத்தியிலே, அதாவது பட்ஜெட் வாகன உற்பத்தியிலே, அதாவது மிக மலிவான இருசக்கர வாகன உற்பத்தியிலே இந்தியா மிகப்பெரிய மைல்கல்லை தொட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்தியாவினுடைய பஜாஜ் இருசக்கர மற்றும் முச்சக்கர வாகன தயாரிப்பிலே மிக பிரபல்யமான நிறுவனமான பஜாஜ் நிறுவனம் உலகின் முதலாவது சிஎன்ஜி பைக்கை அதாவது சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை உருவாக்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றது. அத்தோடு மட்டும் நின்று விடாது, மிக குறைந்தளவு பாவனை செலவை கொண்டதாகவும் இந்த பைக் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவிலே இந்த மோட்டார் சைக்கிளை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த மோட்டார் சைக்கிளில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, இவ்வாறான வசதிகளை அதிலே பயனர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிஎன்ஜி பைக் என்றால் என்ன என்பது போன்ற விடயங்களை நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்திய வாகன உற்பத்தி என்பது இன்று இமாலய வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. குறிப்பாக குறைந்த செலவிலே அனைவராலும் கொள்வனவு செய்யக்கூடியதாக அல்லது அனைவராலும் பயன்படுத்தக்கூடியதாக இருசக்கர வாகனங்களை தயாரிப்பதிலே இந்தியாவினுடைய சந்தை மிகப்பெரியது. அந்த வகையிலே இந்தியா உலகத்தின் முதலாவது சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை உருவாக்கி இருக்கின்றது. இந்தியா என்று குறிப்பிடுகின்ற போது இந்தியாவிலே இருக்கின்ற மிக பிரபல்யமான இருசக்கர மற்றும் முச்சக்கர வாகனங்களை தயாரிக்கின்ற பஜாஜ் நிறுவனம் இந்த சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை தயாரித்திருக்கின்றது. இது எரிவாயுவிலும் மற்றும் பெட்ரோலிலும் இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கின்றது. அந்த மோட்டார் சைக்கிளினுடைய பேர் ஃப்ரீடம் 125, அதாவது 125 சிசி கொண்ட இயந்திரம் பொருத்தப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிள் எரிவாயுவிலும் சம நேரத்திலே பெட்ரோலிலும் இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 12.5 லிட்டர் கொள்ளளவுடைய சிலிண்டர் இந்த சிஎன்ஜி பாவனைக்காக பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே 2 கிலோ சிஎன்ஜி நிரப்பிக்கொள்ள முடியும். அதே வேளை எரிபொருளும் இந்த வாகனத்தை, இந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்த முடியும். 2 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எரிபொருள் தாங்கி அந்த மோட்டார் சைக்கிளிலே பொருத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை 3 வகைகளிலே 3 வேரியண்டிலே இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனைக்கு விடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 6ஆம் திகதி இந்த மோட்டார் சைக்கிள் முன்பதிவுகள் அங்கே இந்தியாவிலே தொடங்கி இருக்கின்றது. சுமார் 95,000 தொடக்கம் 1,10,000 வரை 3 வகைகளுக்காக விலை குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. ஆக குறைந்த விலை 95,000 ரூபாய், ஆக கூடிய விலை 1,10,000 ரூபாய். 3 வகைகளில் இந்த மோட்டார் சைக்கிள் பயனர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விலை இந்திய மதிப்பிலே தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்திய மதிப்பிலே 95,000 ரூபாய் குறைந்த விலையாகவும் 1,10,000 ரூபாய் கூடிய விலையாகவும் இதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோட்டார் சைக்கிளுக்கான முன்பதிவுகள் இந்தியாவிலே நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த மோட்டார் சைக்கிளை ஒருவர் கொள்வனவு செய்வாராக இருந்தால் எரிபொருள் சிக்கனம் காரணமாக அவர் இந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்வதற்கான பணத்தை 5 வருடங்களிலே அந்த பயனர் அந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்தவர் மீள பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தான் செலவிட்ட பணத்தை எரிபொருள் சிக்கனத்தினூடாக மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. குறிப்பாக சிஎன்ஜியிலே 1 கிலோவுக்கு 102 கிலோமீட்டரையும், பெட்ரோலிலே 1 லிட்டருக்கு 65 கிலோமீட்டரும் இந்த வாகனம் பயணிக்கும் தூரமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 கிலோ சிஎன்ஜி மற்றும் 2 லிட்டர் பெட்ரோல் இந்த வாகனத்தில் நிரப்பிக்கொண்டால் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை நாங்கள் இந்த மோட்டார் சைக்கிளே பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரமாக இருக்கின்றது. மேலும் இந்த மோட்டார் சைக்கிள் பெட்ரோலிலே இயங்குகின்ற போது 93.5 கிலோமீட்டர் வேகத்திலும், சிஎன்ஜியிலே இயங்குகின்ற போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு பயணிக்க முடியும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது.
மேலும் இந்த மோட்டார் சைக்கிளிலே நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று 125 சிசி ஏர்கூல்டு இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக 9.5 PS பவரையும் 9.77 NM டாக்கையும் வந்து இந்த இன்ஜின் வந்து உற்பத்தி செய்யும் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக ப்ளூடூத் வசதி, கிட்டத்தட்ட 4 பேர் உட்கார்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு மிக விசாலமான சீட் மற்றும் எல்இடி டிஸ்பிளே போன்ற மிக பெருமளவு வசதிகள் இந்த மோட்டார் சைக்கிளிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோட்டார் சைக்கிள் வெறுமனே உலகத்தின் முதலாவது சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் என்பதற்கும் அப்பால் இந்த மோட்டார் சைக்கிள் இந்திய மக்களை மிக நிச்சயமாக கவரும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக எரிபொருள் சிக்கனத்திற்காக மக்களால் வந்து பெரிதும் கவரப்படுகின்ற போதும் வியாபாரத்துறையிலே இருக்கின்ற மோட்டார் சைக்கிளிலே இயங்கி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் மிக உச்ச அளவு பயனை வழங்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். மேலும் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் என்பதனாலே அதிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற சிலிண்டர் வந்து இருக்கைக்கு கீழே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அது வந்து சோதனையிலே அது எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது பூரணமாக நிறைவேற்றப்பட்ட பாரவூர்தி ஏறினாலும் கூட, அதாவது லொரி ஏறினால் கூட அந்த சிலிண்டருக்கு வந்து சிஎன்ஜி உள்ளடக்கி இருக்கின்ற அல்லது சிஎன்ஜி வைத்திருக்கின்ற அந்த சிலிண்டருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தின் முதலாவது சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வெளியே இலங்கை போன்ற நாடுகளிலும் வந்து இந்த சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் என்பது மிக பெரும் வரவேற்பை பெறும். எனினும் துரதிருஷ்டவசமாக இலங்கையிலே வாகன இறக்குமதிக்கான தடை தொடர்ந்து நீடிக்கின்ற நிலைமையிலே அது எப்போது சாத்தியப்படும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.